ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காய்ந்த மரம்தான் கல்லடிப்படும் என்பது பழமொழி. எந்த மரத்தில் காய் இருக்கின்றதோ அந்த மரத்தில்தான் கல்லறிந்து காய் பறித்து உண்பர். காய்க்காத மரத்தை யாரும் சீண்டுவது இல்லை. எனவே காய்ந்த மரம்தான் கல்லடிப்படும். காய்க்கா மரம் எந்த அடியும் படாது. அதேபோல பெயரும் புகழும் பெற்று சிறப்புடன் வாழுகின்ற மனிதர்களுக்குத்தான் பலரிடமிருந்து எதிர்மறையான விமர்சனம் வரும். சிறப்பில்லாதவர்கள் பற்றி யாரும் எதுவும் பேசுவதில்லை. குறிப்பாக பொது நலத்தோடு வாழ்பவர்களை பற்றி பல கடுமையான விமர்சனங்கள் வரும். அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. இந்தியாவின் சுதந்திரத்திற்காக உழைத்த தலைவர்கள், தியாகிகள் பற்றியும் தவறான விமர்சனங்கள் வருகின்றன. காரணம், அவர்களெல்லாம் காய்ந்த மரங்கள். அம்மரங்கள் கல்லடிப்படத்தான் செய்யும். எனவே நேர்மையாக வாழும் ஒருவரை பற்றி மற்றவர்கள் தவறாக விமர்சிக்கின்ற போது அவர் கவலைப்படக்கூடாது. மாறாக காய்ந்த மரம் கல்லடிப்படுவது இயற்கை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள்.